குழந்தையாக தோன்றி சரவணன் என்ற பெயரை பெற்று கார்த்திகேயன் என்ற பெயரை பெற்று கந்தன், கதிர்வேலன், கடம்பன், ஆறுமுகன், முருகன் இப்படியெல்லாம் பல நாமதங்களை கொண்டு அவர் இருக்கின்றார்கள். அசுராதி வர்க்கம் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக என்னுடைய தாய் அன்னை ஆதிவரா சக்தியிலே அவளுடைய சக்தியை பாதியாக பிரதிபாகமாக பிரித்து இதோ இந்த சக்தி வேலை உற்பணம் செய்து அன்னையினுடைய கரத்தால் சக்தி வேலை பெற்றதால் அரக்கர்களை அழித்ததால் சக்தி வேல் என்ற பெயரை கொண்டும் யார் ஒரு குறைபாடு இல்லாமல் சிறப்பான முறையிலே இந்த மயிலமதியிலே வள்ளி தெய்வானையோடு சிறப்பான முறையிலே மக்களுக்கு காட்சியை கொடுத்து வருகின்றேன். அப்படி இருக்கின்ற சமயத்திலே இன்றைய தினம் பூலோக வாசிகளாக விளங்கும்படியான என்னுடைய பக்தர்கள் அனைவருக்குமே சென்று என்னுடைய திருக்காட்சியை கொடுத்தேன். என்னுடைய திருக்காட்சியை கொடுத்துவிட்டு என்னுடைய மனைவிகளை சந்திக்க வேண்டும் என்று புறப்படுகின்ற சமயத்திலே யார் யார் எங்க இருக்கின்றார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை அல்லவா? தற்போதைய செல்கிறேன். சென்று என்னுடைய மொத்த மனைவியாக விளங்கும்படியான தெய்வயானையை சந்தித்த பிறகு வள்ளியை சந்திக்கின்றேன். தெய்வானை சென்று சந்திக்கிறேன். தனே தெய்வா
விட்டு எங்கு சென்றிருப்பார் சுவாமி? எப்போது எங்கே சென்றாலும் ஓடி வந்து என்னுடைய பாத சேவைக்காக வடிமேல் விழிவைத்து காத்திருக்கக்கூடியவள் என்னுடைய மூத்த மனைவி தெய்வயானை இதனால மறைக்கும் வரவில்லை என்றால் என் மீது கோபத்தோடு இருக்கின்றாளா என்பது ஒன்றுமே புரியவில்லை அல்லவா? சரி, நேரிலே வரட்டும். அவளை சந்தித்து அவள் இடத்தில் விசாரித்தால்தான் என்னவென்று புரியும். பார்க்கின்றேன் தெய்வயானை. உன்னோடு பேச வேண்டும், பழக வேண்டும்,
உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரோடு இருக்கின்றேன். புரியுதா? என்ன இருக்கிறது உன்னுடைய மனதில்? சுவாமி தங்களை பார்க்கும்போது எனக்கு எப்ப இருக்கு எப்படி? ஆட வேண்டும் பாட வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகட்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நவராத்திரி சுபராத்திரி இப்போது உன்னுடைய மனவாரம் அனைத்துமே தீர்ந்துட்டு இருக்கும். எதற்காக உன்னை ஓடி வந்து சந்திக்க நேரமாகி விட்டது தெரியுமா? மக்கள் பாமர மக்கள் அனைவருமே ஓடி வந்த கண்டா கடம்பா கதிர்வாரா என்று என்னுடைய ஆலயத்தை சுற்றி அவர்களுடைய வேண்டுதல்களை உரைத்து என்னையே முழு மனதோடு துதிக்கின்றார்கள். அவர்களுடைய குறையை தீர்க்கணும் என்று பூர்வாக மக்கள் சென்று அவர்களுக்கு என்னுடைய திருக்காட்சியை கொடுத்த பிறகு உன்னை சந்திக்கணும் என்று ஓடி வருகின்றேன். அப்படியா? இருந்தாலும் தற்போது நான் மறுபடியும் சென்று பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். நீ சென்று மயிலம்பதியிலே சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பிறகு நான் சந்திக்கின்றேன். ஓடி வந்து என்னுடைய முதல் மனைவி தேவியானை சந்தித்து விட்டேன் அல்லவா? இருந்தாலும் இளையவள் மிகவும் கோபக்காரியானவள். நான் சொல்லவில்லை என்றால் என் மீது கோபங்களை வாழ் எடுத்தெறிந்து பேசுவாள். தற்போது சென்று வள்ளியை சந்திக்கின்றேன். மலையோ
என்ற பெயரோடு நம்மோடு எமதிக்குறையாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் நானும் வந்து என்ன ஆயிட்டது என் சாமியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அன்பு காவலை பார்க்க வேண்டும் அல்லவா? அதே அன்பே என்ன பாத்தியா? சாமியை பாத்தியாடா? பார்க்கலையா? டேய், சாமி வரவே இல்லை. எனக்கு கையை போடல, காலம் வரல. அதனால சாமி வந்தா நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன். சரியா? ஆகட்டும். என்னடா இது? நான் வருவதற்கு முன்பதாக என்னுடைய வருகைக்காக ஓடி வந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பாள் என்று பார்த்தால் வள்ளியை காணவில்லையே. சரி, காவலன் இருக்கின்றான் அல்லவா, அவனை அழைத்து பார்க்கின்றேன். அரே மாம்பத்து காவலா, அடே அன்பே பண்ணி விட்டியா? எப்பொழுது பார்த்தாலும் நான் ஓடி வந்து பார்க்கின்ற சமயத்திலே நல்லா அகடவிடமா பேசுவேன். இன்றைய தினத்தில் மௌனமாக இருக்கின்றாயே, ஏன்? என்ன காரணம்? அடடே, பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? எதற்காக? என்ன காரணம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அம்மா கிட்ட நீ ஒரு வாரமா வரலையா? அதனால வேண்டிமா பேசாத நிக்குது. அதுதான் பேசி விட்டாயே. ஆமா, என்னுடைய இளைய மனைவி வள்ளி எங்கே இருக்கின்றார்? அம்மா உள்ளங்கறாங்க. உன் மேல செம்ம கோபம்ங்கறாங்க. ஆமா, இருக்கட்டும். என்னை பார்க்கும் வரைதான் அவளுக்கு கோபம் இருக்கும். என்னை பார்த்தவுடன் கோபம் செல்லும் இடமே தெரியாது. இருந்தாலும் நான் வந்திருப்பது அவளுக்கு தெரியாது அல்லவா? அவள் இடத்திலே சென்று வள்ளியம்மையே, முருகப்பெருமான் வந்திருக்கின்றார் அப்படி என்று ஒரு வார்த்தை. சாமி வந்துகிறாரு. ஐயா, சாமி வந்திருக்காரா? அட பாவி, டேய் திங்கள் வந்து சப்பாத்தி வந்து உடல்நிலை சரியில்லை. அப்படி என்றால் சென்று வைத்தியரை பார்த்திருக்கலாமே. அப்படி என்றால் ஒரு ஜோசியரிடத்தில் கேட்டு பார்க்கலாம்.
பாதிஷா பார்த்தவுடன் அம்மாவுக்கு போய் தோசை தரான் ஆ, தோசை தரான் ஆளுக்கு பாதியா புடிச்சுங்களா அதாவனா ஏய். நானே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் தோஷம் என்று உரைத்து விட்டார்கள். ஆமா, முருகா. அப்படி என்றால் இருக்கும் கோபத்திற்கு என்னை பார்க்க மாட்டாள், பேச மாட்டாள். முடியாது. அவளுக்கு விருப்பமில்ல. கிடையாது. ஏய், இவள் இல்லை என்றால் என்ன? தற்போது சென்று என்னுடைய மொத்த மனைவி தேவியாரை சந்திக்கிறேன். அம்மா என்னடா? நீ மட்டும் சாமி கிட்ட பேசணும்னா பேசுறேனா? கோச்சிக்கிறியா முத போட்டு போ ஐயையோ! ஏன் இவ்வளவு நேரம் உனக்கு? தவம் புரிந்தேன் நான் உனக்கு ஒரு பரிவாய் அன்பு மனைவி ஆசை மனைவி வள்ளியை மனதார வாழ்த்துகள் சாமி. என்னை வள்ளி, சாமி. இதை வார்த்தையா? என்னுடைய இளைய மனைவியாக இருந்தாலும் என்னுடைய ஆசை காதலில் தான் என்னுடைய ஆசை மனதி என்னுடைய மனதையே கவர்ந்தவள்ளி. யாதொரு குறைபாடும் உனக்கு ஏற்படவே ஏற்படாது. பார்த்தாயா என்னுடைய ஆசை மனைவி? முருகா அது மட்டும் இல்ல முருகா முருகா ஏய், இந்த தோஸ்தி பழம் கேட்கலாம் ஏய், ஆமாடா இது வாடா துவாசித்தின் பேர். ஆமாடா எதை வச்சு சொல்றா? சச்சினா ஏய். நம்ம தோஸ்தி பெருக்கு போய் மடையா, என்ன முருகா எப்பேற்பட்ட அசுராதி வர்க்கத்தை எல்லாம் அழிந்து என்னுடைய வேலாயுதம் அண்ணா உனக்கு துவாசித்திருப்பியாடா? சத்தியமாதி வேளாது கிடையாது ஏய். இது தோஸ்தி இருக்கு ஆனா இப்படிதான் ஒரு நீட்டமா வச்சிருவாங்க என்னுடைய மனைவி இத்தனை நேரம் என் மீது கோபத்தோடு இருந்தால் தற்போது கோபம் எல்லாம் தீர்ந்து விட்டது. என்ன முருகா ஏன் சந்தோஷமா இருக்க பாருமா எப்படி சொல்ற? இந்த போடி போச்சுனா அங்க போடுற அங்க போச்சுனா இங்க வந்துடுற நீ டபுள்ஸ்ல போற நான் என்ன பண்றது உனக்கு என்ன வகுத்து உண்டு? லோட் பண்ணுங்க முருகா ஏதா? ஒண்ணு லோட் பண்ணுங்க என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. என்ன சொல்ற இருபது போல நீ போ. இருடா ஏய், எச்சா சந்தோஷமா இருப்ப இப்பதான் உத்திரி ஏன்? ஒரு நாளைக்கு ஒரு வீடு ஆ, ஆ. மாறி மாறி போய்க்கிறாங்க ஆ, ஆ. அதே மாதிரி போடுற முப்பதா கொடுத்தா ஒரு நாளைக்கு ஒரு வீடு போன மாதிரி 2 கம்பெனி வைக்க வந்தாங்க. சாமி உன்னை சந்தித்து வேறு நாட்கள் உருண்டாடி விட்டது. ஆமாங்க. இருந்தாலும் தற்போது என்னை பார்த்தவுடன் உனக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. சாமி உன்னை பார்த்தவுடனே பார்த்தவுடனே என் மனதுக்கு என்னவோ தோன்றுகிறது. என்ன வரைக்கும் எப்படி தெரியுமா சாமி? பூனைக்கு வந்த நலனேவா, பூமிக்கு வந்த நலனேவா. பூனைக்கு வந்த நலனேவா, பூமிக்கு வந்த நலனேவா.
இருந்தாலும் உன்னை விட்டு செல்வதற்கு என்னுடைய மனநாகப்பட்டது ஒப்புதல் தரவில்லை. இன்னும் சற்று நேரம் சென்று நம்முடைய பஞ்சனையிலே அமர்ந்து இருவருமே உல்லாசமாக இருக்கிறார்கள். காலெல்லாம் வலிக்குதுடா. என்ன எவ்வளவு தூரம் சுவாமியை தேடி வருவது? இன்னும் கொஞ்ச தூரம் நீ வரலைன்னு வச்சுக்க, அந்த எல்லா ஐயோ நான் பார்க்கிறேன்டா. என் சுவாமியை பார்க்கிறேன். சாமி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாக தெரிகின்றது. எப்படி சாமி? உன்னோடு இருக்கும் இன்பம் வேறு யாரோடு இருந்தாலும் எனக்கு தோன்றுவதில்லை. எப்பொழுதுமே உன்னோடு மட்டுமே நான் உல்லாசமாக இருக்க வேண்டும். சாமி ஆகாத மனமோ கையை புடிச்சா கை வலிக்குது, காலை புடிச்சா கால் வலிக்குது, முடியை புடிச்சா கையோடு இங்கதான் கான்கிரீட் போட்ட மாதிரி இருக்குது. அதான் புடிச்சா குடிச்சிடலாம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் சக்கரத்தி ஏன் சுவாமியோட ஆடி போடுறடா. கொரை பொண்ணு ஓடி வந்த பொண்ணு எவ்வளவு தைரியம் சக்கரத்தி. ஏம்மா, அவ அம்மா பேசும்போது அதானே நம்ம நான் சும்மாவா? அவன் மூஞ்சி பத்தியா அதை கலை பண்ண யாரு பண்ணி சொன்ன கலை பண்ணுன்னு மூஞ்சி பண்ண மூஞ்சி 3 கூட்டு ஒன்னாக்க நமக்கு சும்மா விடாத. நான் கேக்குற மாதிரி நீ கேளு. ஆகுதுண்டா அடி தெவடியா 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 அடி தெவடியா 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 இழுச்சிடுவேன். அடி தெவடியா 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 வா உட்டு பூசட்டி ஏண்டி ஏன் உட்டு நாய் எனக்கு சிக்கலமா? ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த குள்ள பையன் பேசுறான், அந்த குள்ள பொட்ட பேசுறான். ஏய் முருகா, முருகா, அவனுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு சப்போர்ட்ல இருக்கும்போது நீ அப்ப பக்கம் போனா சும்மா விட்டுருவா? ஏய் இந்த பொட்ட பேசுறான். அவுத்து விட்டுற அவுத்து விட்டு அடி குச்சகாச்சு முன்னே அடி குடிச்ச கருத்தி முண்டே முண்டே முண்டே. ஏய் சொல்லமா அடி குச்சகாச்சு முன்னே ஊரு கோயில யாவது குப்பிய கிழிச்சு ஏய் ஓய் ஓய் குப்பிங்கம்மா. இல்ல குப்பை ஓய்ங்கம்மா. டேய் ஏன் சக்கரத்தி சும்மா விடுறாமா பிதிக்கு வேப்பலையா பிதிக்கு வேப்பலையா ஏன் சக்கரத்திக்கு வேலைக்கு வந்து மாப்பிள்ளையா 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 டேய் சும்மா விடாத. நான் சொல்ல சொல்லு காக்கா தரியா காக்கா கரணிச்சா அவன் ஒளிபாவோட டர்னிசா சொல்லுடா. அவளை நல்லேடிச்சா. அம்மா, ஏய் அவன் அழகா. நான் கேக்குற மாதிரி நீ கேளு. ஆயிட்டுடா வெள்ளேரி வித்திச்சான் வீதியிலே, ஏய் வித்திச்சா வீதியிலே வெள்ளேரி வித்திச்சான் வீதியிலே வீதியிலே யார வந்து
கடையா? டேய், இவங்க எனக்கு தஞ்சாவூர் கேட்டா நான் சக்கரத்துக்கு சாமிநாத போட்டா டேய், கொல்லியாடுச்சா உருளைக்கிழங்கு? சொல்லாம இருந்துச்சா கரணக்கிழங்கு? பரவ போட்டு தாளுங்க வேலைக்கு துண்ணுவாளா சோத்த வேலைக்கு துண்ணுவாளா சோத்த வேலைக்கு துண்ணுவாளா சோத்த ராத்திரி 12 மணி ஆனா காட்டு வாழா அம்மா ராசா தேடி விட்டு பாப்பா தேனி மாலுக்கறி தூளுக்கறி மண்ணங்கட்டப்பா. மாலுக்கறி தூளுக்கறி மண்ணங்கட்டப்பா. இப்ப மாட்டிக்கிறான் தேங்காய் டப்பா. டப்பா டப்பா டப்பா. பையன் பண்ண சட்டி பையன் பண்ண சட்டி நான் சக்காத்தி ஊருக்கு டேய், ஓடி வாடா. பத்துப்புள்ளி நாத்துனா பால் கறக்க போனாளா? பத்துப்புள்ளி நாத்துனா பால் கறக்க போனாளா? பால் தவறி கீழே வந்து ஐயோ எம்மா ஐயோ எம்மா நடிச்சா ஏறி மேல மேலதான் காரு ஏறி மேல மேலதான் காரு இங்க இந்த ஊர்ல சுத்துறவங்க ராட்டனா துணியை தூக்கி காட்டணும் உள்ள விட்டு மாப்பிளைக்கு ஆசைப்பட்டு வாடி வந்த அம்மனம்பட்டி சிந்தலப்பத்து சந்தலப்பத்து இதெல்லாம் எதுக்கு இங்க வந்தா அந்த பட்டு மொத்தம் வந்துடும் அப்படியா விட்டு கொடுக்க கூடாதுடா. நானும் அவரை பார்க்க விட மாட்டேன். ரெண்டு பேரும் பொதுவா ஒரு வார்த்தை சொல்ல போற பத்தியா ஆண்டிப்பட்டி கேசா ஆண்டிப்பட்டி கேசா வீட்டுக்கார ஒரு லூசா ரெண்டு பேரும் வேணாம் விட மாட்டேடா. போய் விட்டு வா போய் விடு எதற்காக ரெண்டு பேரும் நான் பாக்கிறதுக்கு போறேன் எப்படி டேய், எனக்கு தான் சுவாமி. ஐயா பாரு ஏய் அப்படியே இங்க இருந்து கொல்லடா கொல்லடா. ஒரு நெட்டு எடுத்து இறக்கிறேன் ஏய் கிடுக்கு பாருங்க கம்பி வச்சுக்கோ அதனால ஏய் ஒரு கண்ணு முடுக்கு எனக்கு ஒரு கண்ணு முடுக்கு அவனுக்கு பாதி முடுக்கு எனக்கு பாதி முடுக்கு அதேதான் பாதி வாய் முடுக்கு எனக்கு. பாதி வாய் முடுக்கு இந்த கை முடுக்கு உனக்கு ஆமா பாதி வாய் முடுக்கு பாதி வாய் முடுக்கு பாதி பூ ஏய் புஜம் புஜம் அதெல்லாம் வேணாம் அப்படியே முடுக்கு பேரா குறுக்க வெட்டா. அப்படியே குறுக்கி வச்சா ஏமா ஏன் பாபு உனக்கு எனக்குடா 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 இந்த கீழ்பாக ஒண்ணு வச்சுக்கிறிய அங்கன்னா இது
கொட்டிங்க வச்சுக்கிறாங்க. ஏய் அட பாய்ந்து வரணும் யானை கொட்டிங்க. ஏன்டா இப்படி கேட்டு பேசுற யானை கொட்டிங்க. நானே பேசுறதா? நான் பேசுறேன் இப்ப. சொல்லுங்க பிஞ்சிலே போயிட்டு போகுது நீ பிஞ்சிலே வெளியே போற மகனே நல்ல வார்த்தையை பேசி நல்லவங்களோட பழகு ஓ நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தையா பேசி நல்லவர்களோடு பழகு அப்போ உன் கூட பழகுனீங்கன்னா ரெண்டு பேரும் யார் முருகா? ஏய், இவர்கள் யார் என்று தெரியாமல் இருவருமே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் உண்மையாகவே இவர்கள் யார் யார் தெரியுமா இருவருமே அக்கா தங்கைகள் அக்கா தங்கை இந்த படம் எங்க ஓட்டியா? அக்கின் போட்டால ஓடிங்களா பாத்து நீ பேசி. மாரியா தெய்வ யானை சுவாமி வள்ளி சாமி உண்மையாகவே முன் பிறவியிலே நீங்கள் சகோதரிகளாக பிறந்தவர்கள் முன் ஜென்மத்திலே அமுதவல்லி சுந்தரவல்லியாக பிறந்து இருவருமே என்னையே மணக்க வேண்டும் என்று என்னை கோரி பூஜை செய்தீர்கள் இதோ இருக்கின்றாலே உன்னுடைய மூத்தவள் இதோ இந்த தெய்வ யானை அமுதவல்லியாக பிறந்த இவள் முழு நேரமும் என்னையே மணக்க வேண்டும் என்று முன் பிறவியிலே பூஜை செய்தால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது மட்டும் நீ என்னை கோரி பூஜை செய்தாய் அப்பொழுது இருவர் முன்பதாக நான் தோன்றி என்ன உரைத்தேன் இந்த பிறவியிலே உங்களை நான் மணக்க முடியாது அதனால் அடுத்த பிறவியிலே உங்களை நான் மணக்கின்றேன் அப்படி என்று உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்து விட்டு மறைந்து விட்டேன் அல்லவா அந்த வரத்தின் பிரகாரமே ஒரு நேரத்திலே அந்த அசுராதி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சிங்கமுகன் தாரகன் பானுகோபன் சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுராதி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தேவர்களுக்கு இன்னலை தெரிவித்து வந்தார்கள் அப்படி இன்னலை கொடுக்கின்ற சமயத்திலே தேவர்கள் அனைவருமே ஒன்று கூடி ஈசனிடத்திலே முறையிட்ட சமயத்திலே ஈசனாகப்பட்டவர் என்னை படைத்தார் 6 தீப்பொறிகளாக பிறக்கச் செய்து சரவண பொய்கையிலே தவழச் செய்து என்னை சக்தியானவள் ஒன்றாக 6 குழந்தையும் ஒன்றாக அழைத்த சமயத்திலே உடல் ஒன்றாக மாறியது சிரம் 6ஆக நின்றது கரம் 12 ஆனது அப்படி நின்று அதோ அன்னையினுடைய கரத்தால் சக்தி வேலை பெற்று சூர சம்காரத்தை முடித்து அப்படி சூர சம்காரத்தை முடித்து தேவர்களுக்கு விடிவு காலத்தை கொடுத்ததால் தேவ இந்திரன் மனமகிழ்ந்தான் அப்போது தேவ இந்திரன் மனமகிழ்ந்து அவனுடைய மகளான தெய்வ யானையை எனக்காக திருமணம் செய்து வைத்தான் இவள் தான் தெய்வ இந்திரனுக்கு இந்த அமுதவல்லியாக முன்பிறவிலே இருந்தவள் மறு பிறவியிலே தெய்வ யானையாக பிறந்து இவள் வளர்ந்து வருகின்ற சமயத்தை நான் கொடுத்த வரத்தின் பிரகாரம் சூர சம்காரத்தை முடித்து இந்த மூத்தவளான தெய்வ யானையை கரம் பிடித்தேன் இரண்டாவதான உன்னை ஒரு குழந்தையாக பிறக்க செய்து வள்ளிக்கொடியின் மீது தவிர வைத்து நம்பி என்று சொல்லக்கூடிய வேடுவன் உன்னை வளர்த்து வருகின்ற சமயத்திலே உன்னை காதல் முகம் கொண்டு திருமணம் செய்யலாம் என்று பார்க்கின்ற சமயத்திலே நானோ ஒரு முதியவனாக தோற்றம் கொண்டு உன்னிடத்திலே ஓடி வருகின்ற சமயத்திலே எனக்கென்று அச்சமடைந்து ஓடுகின்ற சமயத்திலே என்னுடைய அண்ணன் கஜமுகன் இருக்கின்றார் அல்லவா அவரிடத்திலே நான் துணையை கேட்கின்ற சமயத்திலே யானையாக உருவெடுத்து உன்னை பயப்பட செய்கின்ற சமயத்திலே பயந்து ஓடி வந்து என்னை கட்டி அழைத்தாய் தன்னையும் மறந்து என் மீது ஆசை கொண்டாய் பிறகு உன்னை நான் 2ஆம் தாரமாக நான் அந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் யாதொரு குறைபாடும் அல்லாமல் இந்த மயிலம்பதியை இந்த முருகனும் தெய்வ யானை வள்ளி முழுவதுமாக சார்ந்து பாமர மக்கள் அனைவருக்குமே வருகின்ற சமயத்திலே அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி சந்தோஷங்களை கொடுத்து அவர்களுடைய குறையை தீர்த்து நிறையை கொடுத்து அதனால் முதல் அவர்களுக்கு நாம் காட்சி கொடுத்து வருகின்றோம் அல்லவா இப்படியே அந்த நாம் காட்சி கொடுக்க வேண்டும் ஓடி வாருங்கள் இதுவரைக்கும் சந்தோஷத்தோடு நான் இருந்து விட்டேன் தற்போது வந்திருக்கின்றீர்கள் எதற்காக வந்தீர்கள் ஒன்றுமே புரியவில்லை நாரதன் பாதம் போடும் இடமெல்லாம் படக்கூடிய பாடு எவ்வளவு இருக்கும் என்பது தெரியாதா என்னுடைய பாதம் படுகிற இடம் வந்து விட்டீர்களே நன்மைக்காக வந்தீர்களா அல்லது கலகத்திற்காக வந்திருக்கின்ற ஒன்றுமே புரியவில்லை உன்னை பார்க்க வேண்டும் என்று எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கா உண்மைதான் என்ன நன்மை என்ன நன்மை தெரியுமா உன்னுடைய தாயாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி இப்போது துன்பத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் இரு மனைவியிடத்திலே இன்பமாக இருக்கின்றாய் தாய் துன்பத்தில் இருக்கும் போது மக இன்பமாக இருக்கலாம் நாரதரே ஓடி வந்தீரே லோக மாதா உலக அன்னை இந்த உலகத்தை உற்படம் செய்தவள் என்னுடைய தாய் அப்படி இருக்கின்ற சமயத்தில் என்னுடைய தாயாகப்பட்டவள் துன்பத்தில் இருக்கின்றார் யாரால் எப்படி துன்பத்தில் இருக்கின்றார் யாரால் தெரியுமா உதயகிரி அஸ்தமகிரி ஆளக்கூடிய கந்தன் கார்கோடகன் என்று சொல்லக்கூடிய இரு அரக்கர்களுக்கு வரவதை கொடுத்தார்கள் கொடுத்த வரத்தின் பலனை அறிய வேண்டும் கொடுத்தின் வரத்தின் தன்மை என்ன என்று கேட்டதற்கு பெரும் வரம் என்பது பொருளாக மட்டும்தான் இருக்கும் அதன் வரத்தின் தன்மை எனக்கு தெரியாது என்று அன்னை உரைத்தவுடன் அன்னையை சாட்டை கொண்டு வேட்டையாடி பாதாள சிறையிலே அடைத்து வைத்து விட்டார்கள் அப்படியா உண்மைதான்
அப்படி என்றால் என்னுடைய அன்னையை காப்பாற்ற வேண்டும் என்றால் வழி இருக்கின்றது. முருகனாகிய உன்னால் மட்டுமே முடியும். அப்படியா? உண்மைதான். ஆகட்டும் நாரதரே. எப்பொழுது என்னுடைய அன்னையை கொண்டு சென்று பாதாள சிறையிலே வைத்திருக்கின்றார்களோ அந்த உதயகிரி அஸ்தகிரி ஆளக்கூடிய கந்தன் கார்கோடன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் தற்போது செல்கிறேன். அவர்களை அடைக்க வேண்டும் என்றால் என்ன விலை இருக்கின்றது? நீ இப்படியே சென்றால் அவர்களை வதம் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்யணும் தெரியுமா? முருகனாக இருக்கின்ற நீ நான் தோயனாக உருமாற வேண்டும். தேவயானியாக இருக்கின்ற உன்னுடைய மனைவி தோயச்சியாக உருமாற வேண்டும். உண்மைதான். அப்படி இருவரும் உருமாற வேண்டும். இதோ இருக்கின்றாரே வள்ளி, என்னுடைய வள்ளி எப்படி செல்ல வேண்டும்? எப்படி? மலப்புறத்தியாக செல்ல வேண்டும். முக்காலத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய குறி உரைக்கக்கூடிய மலப்புறத்தியாக சென்று அவனிடத்திலே வருங்காலம் போங்காலம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் சொல்ல வேண்டும். அப்படி அனைத்தும் சொல்லி நீங்கள் அங்கே சென்றால் அகற்றும் நாரதரே. வள்ளி சாமி தற்போதே எங்கள் இருவருக்குமாக முன்பதாகவே நீ சென்று இந்த உருவத்தை விடுத்து குறவள்ளியாக மாறி அதோ இருக்கின்றது வார்த்தைய உதயகிரி அஸ்தகிரி நாடு, அந்த நாட்டிற்கு சென்று அந்த அரக்கர்களை சந்தித்து அவர்களுக்கு நீ குறி உரைத்து வர வேண்டும். அப்படி நீ உரைக்கும் சமயத்திலே உன்னை பின்தொடர்ந்து நாங்கள் வருவோம். நாடு ஆகட்டும். தற்போது வள்ளிக்கு பின்தொடர்ந்து ஜோயன் ஜோயச்சியை உருவெடுத்து அவன் இடத்திலே சென்று அவன் வைக்கக்கூடிய மோடிகளை நாம் எடுப்போம் வைப்போம் என்று உரைத்து அவனை வெல்ல வேண்டும். அப்படி வெற்றி கண்டால் தான் என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையையும் காப்பாற்ற முடியும். ஆகையால் நாம் இருவரும் புறப்பட வேண்டும். நீயும் புறப்பட வேண்டும்.